ஒரே ஒரு ஏஐ வீடியோ நம்பி இன்னைக்கு 61 லேக்ஸ் ஸ்கேம் ஆகிருக்கு. அந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெங்களூரை சேர்ந்த ரிட்டையர்டு ப்ரொஃபசர் ஒருத்தர் நார்மலா Facebook ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரே பேசுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருக்காரு. அந்த வீடியோல பேசுற வாய்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது எல்லாமே ஏஐ டீப் ஃபேக். டெலிகிராம் குரூப்ல இவரை ஜாயின் பண்ண வச்சு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கேமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. டெய்லி ஃபேக்கான ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டு வந்த இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல 3.9 lakhs கிட்ட ப்ராஃபிட்டை இவர் அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. இது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்பி அவரும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. டேஷ்போர்ட்ல 1 crore மேல ப்ராஃபிட் க்ரோ ஆகுற மாதிரி விஷுவலும் காட்டியிருக்காங்க. அந்த பணத்தை வித்ரா பண்ண ட்ரை பண்ணும்போது டாக்ஸ் கட்டணும், ப்ராசஸிங் ஃபீ கட்டணும்னு மறுபடியும் பணத்தை கேட்டிருக்காங்க. அப்பதான் இவருக்கு புரிய வருது இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, இது ஸ்கேம்னு. ஆனா அதுக்குள்ள அவர் பண்ண 61 lakhs-ஐயும் ஸ்கேமர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜூன் 25 அன்னைக்கு அவர் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பாக்குற ஏஐ வீடியோஸ் எது ஒரிஜினல் எது ஃபேக்னு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம். அதனால சோஷியல் மீடியால பாக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை வெரிஃபை பண்ணாம ₹1 கூட யாருக்கும் அனுப்பாதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர்னால கூட யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க சான்சஸ் இருக்கு.